கர்ப்பம் தண்ணி சிசுபால ஞானமே ஜெனித்திட்டேன் பாலை உண்ட வேணுமாதன் தீட்டு கலந்து போச்சு நான் பண்ணல அதுக்கு மஞ்சாத்தலை தெளிக்குமா வகுத்துக்கு நீ தான் சொல்றேன் மஞ்சாத்தலை தெளிச்சுன்னா இன்னும் 2 ஏஜும் நான் பண்ணணும் ஒயிட்ஸாக்கு போ ஒரு அக்காடு ஒரு டே நைட்டு சரி நீ சொல்ற ஒயின் சாப் வாங்க சொல்லு ஒயின் சாப் போட்டு இருக்கோம் ஓக்கல்ல குடுக்குற மாதிரி 200 ரூபாய் எங்களுக்கு எந்த கலாச்சாரம் தெரியாது அக்காடு போய் வாங்கி பகவான் ஒரு பீ தோன்றானோ சோ தோன்றானோ பகவான் அக்காடு வாங்கியான்னு சொல்றான் எப்ப பீ தோன்றான்னு சொல்றானோ நாளைக்கு கோயில்ல போய் பாட்டு பாட மாட்டான் வாய் வராது போயிடுவேன் அப்படியே பண்ணிவிடு பப்ப பாட மாட்டாளா எதுமாடாட்டையும் சொல்ல ஒரு கறி எடுத்து வச்சுக்கலாம் போது ஒரு தலித்து நுட்டு சரி இப்ப பண கடை முட்டு இருக்கும் வாக்கல வாங்க சொல்லுங்க சரி நான் மலையாரி போக போறேன் நீ 2 வாரத்து குடும்பத்தை பத்தி கேட்டுக்கலாம் அப்பா பகவானே குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல நீ தாளக்கார ஒட்டேசினு வேறனடா வந்து வைக்கல செல்வா மூலக்காடி மைத்தான ஓத்தமல்லி ஓட்டமல்லி உனக்கு எல்லாம் நாய் 17 வருஷம் 6 மாசம் 3 நாள் ஆச்சு அது மைத்தானே கரெக்டா சொல்ற பகவானே இது எப்படி தெரியும் உனக்கு அது 8 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல சொன்னடா கம்யூனிட்டியா நான் தான் சொல்லிட்டேனா இல்லனா எல்லா நாய் 3 வருஷம் புள்ள இல்லாத கண்டேன் ஆண்டவா எனக்கு ஒரு புள்ள போறதா கொஞ்சம் அன்னைக்கு வரேன் பெறாத்திக்கினே 3ஆம் மாசமே முன்னாடி நான் புள்ள கொடுத்தனே நீ புள்ள கொடுத்தாங்க நான் வாங்க வேண்டியது தெரியுமாடா நான் அதுக்கு என்ன வண்டி எடுத்து நான் கொத்தமல்லி வர முடியும் கையை காமிச்சா அப்படி ஒன்னா சொல்லிவிடு இரு கையை காமிச்சா கையில் காமிச்சா அருள் கொடுத்தீங்க இரு ஒரு பொண்ணு ஒரு பையன் பெத்து எடுத்தியா பொண்ணை கூட கட்டி கொடுத்துட்டேன் பையனை படிக்க வச்சு பெரிய ஆள் ஆகிட்டேன் என் ஞானி நீ வந்தாடா ஒரு பிள்ளை விட்டு நீ ஒரு சாமியாடியா நீ எங்கிட்ட சொல்லியா ஒரு பையன் ஒரு பொண்ணு தங்குது நாங்கிறேன் 2 பையன் ஒரு பொண்ணு நம்ம எத்தனை கறி காய்ச்சி கூட ஏமாத்துறான் டேய் சரி 2 பையன் என் ஞானி வந்தியா நீ நான் வந்துடுறேன்
இந்த வருஷம் மொத்தம் நாடத்தை முடிச்சுட்டு இப்படியே தான் சொல்லிருக்கிற நீ இப்படியே சொல்லிருந்தீங்கன்னா நீ வீடு கட்டிக்கிற பாரு அதை ஜேசிபி வச்சு நான் இப்படி சொல்லி நான் வரேன்னு சொல்றேன். உன் பேரை சொல்லி 25,000 வச்சுக்கிறான். யாரு அந்த எழுத்தூர் வெங்கடாச்சம் இன்னும் இட்டு போனவே இல்லை எங்களை. அவன் இட்டு போனா தாண்டா அவனுக்கு மாலை சூடுவேன். அவன் இட்டு உங்களை 10 பேர் இட்டுக்கினேன் போனாத்தான் அவனுக்கு நான் எல்லாரும் மஞ்சள் வைப்பேன். இல்லைன்னா அவன் கொண்டாட்டி நான் கட்டி வச்சுக்கிறேன். ரைட்டு இது சொன்னது எனக்கு பிடிக்குது. வரட்டும் உடனே பாரு மக்கனால அவன் மண்டாட்டி நாய்ச்சாந்து விடுறான். சரி இப்ப நீங்க எங்க போறீங்க? மலையேறி போக போறேன். மயமாரி கேட்டுக்கடா பகவானே எங்க ஊருக்கு மழை வருமா? ஒவ்வொருத்தரும் அரைப்பாத்துட்டீங்கன்னா வேலை போட்டுக்கலாம் தெரியுமா? இந்த இடி மின்னலுக்கு வைக்கிற குசாராக தண்ணியில போறதா 1,500 ரூபான்னு கேட்கறான். இதா பண்ணி வேலை போடுற மழை கேட்கறீங்க இங்க வராது. நீங்க பாரு மான இடிச்சு மண்ணை எடுத்து போடுறேன் நின்றுட்டா பாரு நின்னுடா நீங்க நடக்கலாம் கவலைப்படாத. பாத்தீங்கன்னா சித்திரை மாசம் 1ஆம் தேதி இந்த சித்திரை 30 காஞ்சி கபூர் ஓடி அப்படியே நாட்டு விட்டா கூட உனக்கு நான் பயப்படாதான். ஏன்டா ஜனம் வாண்டா நம்மளுக்குன்னா அவன் நாட்டுமா போனா நம்மளுக்குன்னா நாலாத்திக்கு முழு அப்படி ஆட்டம் அதனால ஆட்டம் முடிச்சுட்டு போய் 20,000 யாரா பயத்து கொடுப்பான். ஆமா சரி ஏன் எடுத்தானம்மா உண்மையான சாமி ನಿಮ್ಮ வந்து எங்கெல்லாம் கேள்வி கேட்டு நீ உண்மையான சாமி தானே அப்படியே இருந்தா என் கையில கத்து சொல்லு பார்க்கலாம். இந்த மயில் தாண்டி ஊர்லாம் சாமி வேணும்னா சூட்டு வாயிலாம் ஏறி கேட்டு சாமி பஸ் ஏறி நேரம் சோயா முடிச்சுடான். நாளைக்கு நாளைக்கு எங்க போயிட்டு கேக்குறேன் எங்க போறேன்னு கேக்குறேன். திருப்பதிக்கு போனா கொடிநாடி ஆண்டவனை பார்க்கணும். திருப்பதி பார்க்கறதுக்கு கொடிநாடியா போற நீ அங்கெல்லாம் போவாட திருப்பதிக்கலாம். உன்னை பார்க்கறதுக்கு திருப்பதியில இருந்து 7 மலை அங்க வந்துக்கிறாரு. வீராங்கல இருந்து அதுக்கு நேபா வேஷம் போட்டு வந்துக்கலாம். ஆமா இந்த வீராங்க மாதிரி 7 மலை ஐயா போங்க கண்ணா நாடி பாத்ரூம்ல இடுப்புட்டி வச்சியா நான் 2 ஆச்சு பண்ண மாட்டேன். நான் எடுத்து பண்ணி விட்டு கம்முக்கா கோயில மூடி முள்ளு வச்சு இடுப்புல தான்டா முன்னாடி ஒரு புள்ள கொடுக்கணும். ஏடா சொல்வா நம்மளால முன்னாடி புள்ள இல்ல முன்னாடி ஒரு புள்ள கொடுக்கணும். நீ கேக்குற கேள்வி எல்லாம் கேட்டு ஆனா அவர் கொடுக்க மாட்டாரு. நீ ஒரு கேள்வி கேக்குற அது என் பகவான் பதில் சொல்லுவாரா? என்னது நான் தானும் பேசுறேன். 10 நாளா புதுப்பாக்கல பிய 3 நுண்ணுறாங்க. இந்த சபையில் வந்து இருக்கக்கூடிய ஆண்டவர் யார் என்று தெரியுமா? தெரியும். ஆண்டவர் ஏய் மலையாளி சொல்லதான் விளக்கமா சொல்லு. கரிவரத பெருமாள் கருட வாகனா கருட வாகனா கை வரதா லட்சுமி சமேதனா முன்னாடி பேருனா லட்சுமி சமேதனா தலைகார செல்வா முன்னாடி பேர் லட்சுமியா எல்லா ரோட்டியும் முன்னாடி ஆனா மேலே காலம் போடுறேன். என் மேல காலம் போட சொல்ல நான் பாலக்காரன் ஆயிடுவேன். மாதவா அது மரக்காரன் ஒருத்தங்கடா. நான் சொல்வதுக்கு கவனமா கேட்டா உன் பொண்டாட்டி நீ கூட பழகாச்சு தான். எப்படி தெரியுமா? அதிகாலை நேரத்தில் எழுந்திருக்க வேண்டும். எப்படி? அதிகாலை 3:30 மணி நேரத்திலே எழுந்திருக்க வேண்டும். எத்தனை மணி? 3:30 மணிக்கு.
எழுந்து திலதம் என்று சொல்லக்கூடிய பொட்டை நெத்தியில் அணிய வேண்டும். கட்டிய கணவனைய கண்கண்ட தெய்வமாக காலை தொட்டு வணங்க வேண்டும். சரியா போச்சு. அவ எதிர்த்துக்காரன கும்பிடுறா கண்டவனே தெய்வம். அந்த ஒரு வேலை மட்டும் நடக்காது. அவன் கண்டவனே தெய்வமா கும்பிடுறான். கட்டிய மனைவிய கண்கண்ட தெய்வமாக கணவனை வணங்க வேண்டும். அப்படி சரி கும்பிட்டு அப்படி வணங்கினால் சூரியன் உதய மன்னமே எய்ந்து வாசலில் சாணமிட்டு கோலமிட வேண்டும். இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செய்தால் என்னுடைய மனைவி லட்சுமியானவர் உன்னுடைய வீட்டிலே வந்து வாசம் செய்வார். எப்படாகுதா செல்வா மாரி பொண்ணாட்டி பயன்படுத்துவாங்களா? மதக்காரன் கொண்டாடி இட்லி கொண்டாடி கூட கை மாற்றம் செய்யலாம் பண்ண போட்டு அவன் கொண்டாட்டி அம்மானாத்துக்கு ஏந்துக்கிறாங்க தெரியுமா? 2 மணிக்கு தான் 2 மணிக்கு ஏந்த உடனே சாணம் போட்டு தான் அதை கொண்டாடி கை வச்சு அப்படியே குச்சி வைக்க வைக்கிட்டான். அடிமுட்டிக்குதா மாதவன் இந்த சபையில் வந்து இருக்கக்கூடிய ஆசாமி யார் என்று தெரியுமா? என்னதான் தெரியும்? ஸ்ரீதரன். ஸ்ரீ என்றால் என்ன? ஸ்ரீ என்றால் பெண்ணு. ஸ்ரீதரன் என்றால் லட்சுமி மார்பிடத்திலே அமர்ந்து வைத்திருக்கக்கூடிய ஸ்ரீதரன். நந்தகோபன் மனையில வந்ததா? நந்தகோபன் மனையில வந்ததா? நந்தனந்தனன் என்று பொருள். இத்தனை நாமதேவம் கொண்ட ஸ்ரீமான் அப்படி இருந்தாலும் இன்னும் எப்படியா இருந்தாருமா? சயனித்துக் கொண்டிருந்தேன். 4 வேதத்தை வைத்துக் கொண்டு என்னுடைய உந்தி கமலத்தில் இருந்து பிரம்மதேவன் பிறந்தார். அப்படி பிரம்மதேவன் பிறந்தாரு சாபம் அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதத்தையும் பிரம்மதேவனிடத்தில் கொடுத்து அப்படி பிரம்மதேவனிடத்தில் கொடுத்து இந்த உலகை முதல் வேதத்தை எடுத்தான். அன்னம் என்று சொல்லக்கூடிய ஆகாயம், விண்டம் என்று சொல்லக்கூடிய பூமியை படைத்தான். 2வது வேதத்தை எடுத்தான். மரம் செடி கொடியை பூமி அழைத்து உற்பத்தி செய்தார். 3வது வேதத்தை எடுத்தான். எறும்பு கடை 8000 ஜீவராசிகளையும் படைத்தான். 4வது வேதத்தை எடுத்தான். அவன் வாசிக்க முன்பதாக தன்னுடைய செவியிலிருந்து சோமுகாய் என்று சொல்லக்கூடிய அரக்கன் பிறந்தான். சோமுகன் வேதத்தை படித்தான். அவனை என்ன செய்த தெரியுமா? வேதத்தை பறிகொடுத்த பிரம்மதேவனும் அழத்தோடுகிறான். சிறிய வயோதிகளாக சென்று பிரம்மதேவனை நின்று ஏனப்பா அழகரே என்று கேட்டேன். என்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய வேதத்தை பறித்து சென்று விட்டான் சோமுகன் என்று தெரியும். உடனே மச்ச அவதாரம் எடுத்து சோமுகனை பிடித்தேன். அவளை கன்னத்தில் அணிந்தேன். வேதத்தை பறித்தேன். மீண்டும் பிரம்மதேவனை இடத்திலே கொடுத்து இந்த உலகை சிருஷ்டிக்கும்படி பரிமாணம் செய்கிறது. இருந்தாலும் எப்படி தெரியுமா? அப்படி இருக்கும்போது பாமன ரூபமாகி மாமன இடத்திலே சென்று 3 அடி மண்ணை தானமாக உடனே என்ன செய்த தெரியுமா? மாவடி சக்கரவர்த்தி சிறிய பிள்ளைகளை வந்திருப்பது என்று எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தார். சத்தியம் செய்து கொடுத்தாரு. சுவாமி உங்களுக்கு தேவையான என்னுடைய கோட்டை பின்பால் இருக்கிறது. சென்று உங்களுக்கு தேவையானதை எடுத்துக் கொள்கிறேன். உடனே நான் என்ன செய்து தெரியுமா? அன்றைக்கு ஆகாயத்தில் ஒரே அளந்து
மீதமுள்ள மூன்றாவது அடி எங்கே என்று கேட்டு மாபலி என்ன செய்தான் தெரியுமா? என்னுடைய சிரமே பிரதானம் என்று அடைந்தான். அவனுடைய சிரசிலே காலை வைத்து அதெல்லாம் என்று சொல்லக்கூடிய 7வது லோகமாக விலகக்கூடிய பாதாள லோகத்திலே சேர்த்து அப்படியே அவர்தான் இருந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறை எப்பேற்பட்டது தேவேந்திரனுக்கு போகுது தேவேந்திரன் வருடத்திற்கு ஒரு முறை கார்த்திகை தீபம் வருகிறது அல்லவா? ஆமா. மாமலியோ மாமலியோ என்று சுத்துகிறார்களே. ஆமா. ஏண்டா மாவலி சுத்துவாங்க. அதனால பூச்சி போய் எது சுத்துறாங்க? ஏய் மாமலியோ மாமலியோ என்று சுத்துவார்கள். வருடத்திற்கு ஒரு முறை இந்த பூமிக்கு வர வேண்டும் என்று மாமலிக்கு வரம் கொடுத்து விட்டு அப்படியே ஆகட்டும். இருந்தாலும் எப்படி தெரியுமா? ஏண்டா கிரேடா கிரேடா தேவனை கரையுவோம். கிரேடா யுகத்திலே 1000 சிரம்படித்த தானா சோழனை கொன்று கிரேடா யுகத்திலே தசரனுக்கு பிள்ளையாக பிறந்து ராமநாதிகளை கருவறுத்து தோபர யுகத்திலே கண்ணனாக பிறந்து பாண்டவருக்கும் கௌரவருக்கும் பகையை ஏற்படுத்தி 10 மற்றும் 18 நாள் சண்டை வைத்து போற இந்த பாரதத்தை முடிக்க இருக்கிறேன். இருந்தாலும் அத பார்த்தாயா? ஐயோ தர்மம் போலவும் அந்த மக்கள் இந்த கண்ணனை நிறுத்தி தானே செய்து அண்ணவருக்கு சென்று காட்சி கொடுக்க பாஞ்சாலி நீயும் உன்னுடைய கணவர்களும் சுகமாக வாழ்ந்திருப்பார்கள். இருந்தாலும் தங்கா உன்னை பிறகு சந்திக்கிறேன். நீ சென்று வருவாய். சிவகா பார்த்து தான் பார்த்தேன். யாரும் இல்லை.
Come on.
அப்படி அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆமா, இந்த நேரத்திலே இந்த காடுகா வனத்திலே இந்த 25 நாட்களை எப்படி கழிப்பது என்றே தெரியவில்லை. அதனால் உங்களை அழைத்தேன். அதனால எங்களை அழைத்தேன். ஆமா, தர்மனே நாடு நகரம் அனைத்தும் பறிகொடுத்து 12 வனம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் துரியோதனன் கானகம் ஏவி வைத்தார். இந்த 11 வருடம் கானகத்திலே காலத்தை தள்ளி கொண்டிருக்கிறீர்கள். 11 ஆண்டு 11 மாதம் 3 நாட்களை கழித்து விட்டோம். இந்த 27 தினங்கள் எப்படி கழிப்பது என்று அதனால கவலையும் பட வேண்டாம். கவலையா மதமும் வேண்டாம். நாட்டையும் விட்டு நீங்கள் நலமுடனே நாடு நகரங்களை பறித்துக் கொண்டார் துரியோதனன். 12 வனம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் காலத்தை கழித்து வந்தார். உங்களுக்கு தருகிறேன் இருந்தாலும் இந்த காலத்திற்கு வந்து 11 ஆண்டு 11 மாதம் 3 தினங்கள் இருப்பதோ 27 நாட்களே உள்ளது. இந்த பாலைவனத்தில் எப்படி காலத்தை கழிக்கிறேன் என்று தெரிவிக்கிறேன். புரியவில்லை கண்ணா. அதற்கு உண்டான உபாயம் என்னுடைய தங்கை பாஞ்சாலி இடத்திலே உரைக்கின்றது. அப்படியா? ஆமா, அப்படியா? உன்னுடைய வேஷத்தை கலைத்து கெட்டி போடுவார். பாஞ்சாலி நீ மல்லிகை முல்லை கோங்கு மந்தாரை வெற்றிகள் பாரியாது என்று சொல்லக்கூடிய பலவித மலரை கொண்டு வணங்குகிறேன் அண்ணா. அண்ணா
வாழ்ந்திருக்கிறார். நீ எப்படி வாழ்ந்திருமா? என்றென்றும் கட்டிய மாங்கல்யம் காமாட்சியம்மன் மாங்கல்யம் போல் தயத்து சுகமாக வாழ்ந்திருக்கிறார். உடல் பிறந்த இருநாள் வரையில் நான் அந்த சுகத்தை கண்டறிந்தேன். உடைய பாதத்தை பணிந்தேனோ இல்லையோ இந்த சுகமாக வாழ்வாய் என்று என்ன வாழ்த்துகின்றாயே அண்ணா. உனக்கு ஒன்றுமே தெரியாதா? அண்ணா அந்த படுவாவி துரியோடு இருக்கின்றான் இந்த மண்ணுக்காக ஆசைப்பட்டு 12 வருஷம் வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாத வாசம் வைத்து அந்த நாடு தருகிறேன் என்று தெரிவித்தார். அவன் அண்ணவிட்ட கட்டளை பிரகாரம் 13 கழித்து இன்னும் 27 நாட்கள் இருக்கிறது. அந்த 27 நாட்களை எப்படி போக்குவது என்று எங்களுக்கு ஒன்றுமே புரியும். ஆமா அண்ணா, அண்ணா இது என்ன வேணும்? காமிகா வேணும் அண்ணா. காமிகா அருந்துவதற்கோ சுனரின் இல்லை. இப்படி நாங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற நேரத்திலே சுகமாக வாழ்வாய் வாழ்வாய் என்று என்ன வாழ்த்துகிறேன் அண்ணா. எப்படி நாங்கள் சுகமாக இருக்கிறது? எப்படி
இந்த பிரதத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உண்மைதான் நானும் என்னுடைய நண்பன் குச்சேலனும் நதிக்கரையிலே சென்று குளித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே ஆமா சிசுபாலனானவன் என்னிடத்திலே சண்டையிட வந்தான். உண்மைதான். அப்பொழுது என்னுடைய உடல்வாளை எடுக்கும் பொழுது என்னுடைய ஆள்காட்டி விரலானது அறுபட்டு விட்டது. உண்மைதான். அப்ப நீ என்ன செய்தாய்? என்ன செய்ய? எனக்கு உண்டான மனைவிகள் வந்து அனைவரும் நின்று வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆமா. அண்ணனுடைய கரத்திலே இருந்து உதிரமாக சொட்டுகிறது என்று என்ன செய்தார்? என்ன செய்ய? முந்தானை கிழித்து ஆமா இந்த அண்ணனுக்கு பத்தியம் போட்டாயே. ஆமா. அப்போ இது உனக்கு என்ன சபதம் செய்து? என்ன சபதம்? உனக்கு ஒரு காலத்திலே துன்பம் என்று ஏற்பட்டால் அந்த என்னைக்கு கட்டிட்டாயே. ஆமா. அந்த முந்தானியில் இருந்து எத்தனை இருக்கிறதோ ஆமா அத்தனை சாலையாக தருவேன் என்று உனக்கு வாக்களித்தீங்க. மறந்தேனா? நானு இல்ல. உனக்கு கொடுத்தனா இல்லையா? எனக்கு கொடுத்த நீங்க நாங்க இப்படி கஷ்டப்படுறேன். இந்த காமிகா வனத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று தெரிகிறேன். ஆமா. இதோ என் கூந்தலை பார்த்தாயா? ஆமா. இந்த கூந்தலை நான் என்ன சபதம் செய்ய அன்னைக்கு? அந்த படுவாமையாக விலகக்கூடிய துரியோதனன் ஆமா தன்னுடைய தம்பி தூசுவாசனன் என்று சொல்லக்கூடிய உச்சாதனை விடுத்து 60ஆம் படியிலே நிறுத்தி அவமானம் செய்தான். உன்னுடைய கூந்தலை கலந்தான். ஆமா. அப்போது நீ என்ன சபதம் செய்தாய்? என் கூந்தலை என்னைக்காகிலும் அந்த துரியோதன் மாறு மீது ஏறி உட்கார்ந்து என் கூந்தலை முடிப்பேன் என்று சபதம் அளித்தேன். இருந்தாலும் நடக்கக்கூடிய யுத்தத்திலே ஆமா என்றாக இருந்தாலும் துரியோதனன் தொழி மீது ஏறி அமர்ந்து என்னுடைய கூந்தலை முடிப்பேன் என்று சபதம் செய்திருக்கிறேன். அதற்கு உண்டான நாள் கிட்டே நெருங்கிவிட்டது. அப்படியே இருந்தாலும் நீ இந்த காமிகா வளர்த்து 27 நிலங்களை கழிப்பது என்றால் இந்த உருவத்தை மாற்ற வேண்டும். எப்படி தெரியுமா? எப்படி அண்ணா? அதோடு தெரிகிறது நச்சு பொய்கை. அந்த நச்சு பொய்கையில சென்று உனக்கு புரட்சி வரும். எனக்கா? ஆமா. கண்ணா கோவிந்தா கண்ணா கருமதிரா மேனியனே தாமோதிரா என்றாலம் போமுனக்கு உன்னுடைய உருவமாறி புரத்தியாய் வருவாயப்போ. தெரிகிறது. அந்த நச்சு பொய்களை மூழ்கினார் உனக்கு அழகான குரத்தி உறவு வரும். அந்த குரத்தி உறவத்துடன் என் இடத்திலே வந்தால் அதற்கு உண்டான உபாயத்தை உன்னிடத்திலே தெரியும். அப்படியா? அப்படி ஆகட்டும். புறப்படு.